ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது பாடமாகிய இயக்கவியலிருந்து சில முக்கியமான பகுதிகள். அடுத்த சம் பாருங்க. எடுத்துக்காட்டு 2.9. கொடுக்கப்பட்ட வெக்டர் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 5k கேப் மற்றும் வெக்டர் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 4k கேப் ஆகியவற்றின் தொகுப்பயன் வெக்டர் டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டரை காண்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி எழுதுறாங்க பாருங்கள். தீர்வு டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த அணிக்கோவைக்குள்ளே எப்படி எழுதுறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ எப்படி எழுதணும்னா அந்த அலகு வெக்டர்களை எழுதணும். ஐ கேப், ஜே கேப், கே கேப். அடுத்த ரோவில் என்ன எழுதணும் அப்படின்னா ஆர் வெக்டர்னுடைய எண்கள் எல்லாம் எழுதிடணும். 2, 3, 5. தேர்ட் ரோவில் எஃப் வெக்டரோட கொடுக்கப்பட்ட எண்கள் எல்லாம் எழுதணும். 3, -2, 4. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தீர்க்க போகிறோம். எப்படி தீர்வு காண்றாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் இன்ட்டு முன்னாங்க 12 மைனஸ் -2 × 5 என்னவாயிரும் உங்களுக்கு -10ன்னு கிடைக்கும். அப்போ 12 மைனஸ் -10 ப்ளஸ் ஜே கேப் இன்ட்டு ஐ 3 15 மைனஸ் 4 2 8 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு -2 -4 மைனஸ் 3 9. அப்போ இதை எப்படி சுருக்குறாங்க பாருங்கள். சுருக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரிசல்ட்டு? டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 22i கேப் ப்ளஸ் 7j கேப் மைனஸ் 13k கேப். அடுத்தது வெக்டர் கூறுகளின் பண்புகள். இரண்டு வெக்டர்கள் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் ஆகியவை ஒன்றுக்கொண்டு சமமாக இருப்பின் அவற்றினுடைய கூறுகளும் ஒன்றுக்கொண்டு சமமாக அமையும். அது எப்படி எழுதுறாங்க பாருங்கள். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர். இப்போ இந்த ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டரை கூறு முறையில் எழுதுறாங்க. ax I cap plus ay j cap plus az k cap is equal to bx I cap plus by j cap plus bz k cap. அப்போ ரெண்டு வெக்டர்களும் சமமாக இருந்துச்சுன்னா அதனுடைய கூறுகளும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ அந்த கூறுகளை எப்படி சமப்படுத்துகிறாங்க பாருங்கள். ax is equal to bx, ay is equal to by, az is equal to bz. அடுத்து எடுத்துக்காட்டு 2.10. கொடுக்கப்பட்ட வெக்டர் சமன்பாடுகளுடைய கூறுகளை ஒப்பிடுக. முதல் கணக்கு பாருங்கள். பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டர். இங்கே வந்து பார்த்தோம்னா எம் என்பது என்னது? ஒரு மாறிலி. அடுத்தது கணக்கு பாருங்கள். பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கான தீர்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல் கணக்குக்கான தீர்வு பார்த்துருவோம். எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டர். இந்த எஃப் வெக்டர் ஏ வெக்டர் அதனுடைய கூறு வடிவத்தில் எழுதுவோம். முதல்ல கூறு வடிவத்தில் எப்படி எழுதலாம்? எஃப் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் எஃப் ஒய் ஜே கேப் ப்ளஸ் எஃப் இசட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு m into ax I cap plus m into ay j cap plus m into az k cap. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கூறுகளை ஒப்பிடுறாங்க. fx is equal to max, fy is equal to may, fz is equal to mazz. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெக்டர் சமன்பாடு 3 ஸ்கேலர் சமன்பாடுகளுக்கு இணையானதாக அமைகிறது அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து நேர்வு அப்படின்னா ரெண்டாவது கணக்குக்கான விடை எப்படி இருக்காங்க பாருங்கள். பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0வை நம்ம கூறு வடிவத்தில் எப்படி எழுதுறாங்க பாருங்கள். பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 0 ஐ கேப் ப்ளஸ் 0 ஜே கேப் ப்ளஸ் 0 கே கேப். இப்போ இதனுடைய கூறுகளை எப்படி ஒப்பீடு செய்யலாம்? பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, பிஒய் இஸ் ஈக்குவல் டு 0 மற்றும் பிஇசட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது எடுத்துக்காட்டு 2.11. கொடுக்கப்பட்ட வெக்டர் சமன்பாட்டிலிருந்து டீனுடைய மதிப்பை கணக்கிடுக. 5j கேப் மைனஸ் tj கேப் இஸ் ஈக்குவல் டு 6j கேப் ப்ளஸ் 3tj கேப். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய வெக்டர் கொடுக்க நம்ம என்ன செய்கிறோம்? ஒப்பீடு செய்கிறோம். 5 - 6 இஸ் ஈக்குவல் டு 3t ப்ளஸ் t. அப்போ -1 இஸ் ஈக்குவல் டு 4t. அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு -1/4. இப்போ இதான் அது டீனுடைய மதிப்பு. அடுத்து எடுத்துக்காட்டு 2.12. கொடுக்கப்பட்ட வெக்டர் சமன்பாட்டின் கூறுகளை ஒப்பிடுக. f1 வெக்டர் ப்ளஸ் f2 வெக்டர் ப்ளஸ் f3 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு f4 வெக்டர். இதுக்கான தீர்வு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லா வெக்டர்னுடைய கூறுகளை எழுதிடணும். ஃபஸ்ட்டு f1 வெக்டருக்கான கூறு எப்படி எழுதலாம்? f1 x I கேப் ப்ளஸ் f1 y j கேப் ப்ளஸ் f1 z k கேப். அடுத்து f2 வெக்டருக்கான கூறுகள் எப்படி எழுதலாம்? f2 x I கேப் f2 y j cap plus f2 z k cap.
இதேபோல் F3 வெக்டருக்கான கூறுகள் எப்படி எழுதலாம்? F3x I cap plus F3y j cap plus F3z k cap is equal to F4 வெக்டருக்கான கூறுகள் எப்படி எழுதலாம்? F4x I cap plus F4y j cap plus F4z k cap. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடு இருக்கக்கூடிய ஐ கேப்பினுடைய கூறுகள் எல்லாம் சமப்படுத்தணும். அடுத்து ஜே கேப்பினுடைய கூறுகள் எல்லாம் சமப்படுத்தணும். அடுத்து இசட் கேப்பினுடைய கூறுகள் எல்லாம் சமப்படுத்தணும். அப்படி சமப்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்னது? F1x plus F2x plus F3x is equal to F4x. அதேபோல் F1y plus F2y plus F3y is equal to F4y. அதேபோல் F1z plus F2z plus F3z is equal to F4z. அடுத்தது நிலை வெக்டர், அதாவது பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவோம். எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் ஒரு துகளினுடைய நிலையினை குறிப்பாயம் அல்லது ஆய அச்சு தொகுப்பினை பொறுத்து குறிப்பிடக்கூடிய வெக்டர் தான் என்னது? நிலை வெக்டர்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் பீன்ற புள்ளியில் இருக்கக்கூடிய துகளினுடைய நிலையை குறிக்கக்கூடிய வெக்டரை எப்படி எழுதலாம் பாருங்க. ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப். இங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட் ஐயவை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிலை வெக்டர் ஆர் வெக்டருடைய கூறுகளை குறிக்குது. அதே போல் ஐ கேப் ஜே கேப் கே கேப் என்பன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் இசட் அச்சில் செயல்படக்கூடிய செங்குத்து ஓரலகு வெக்டர்கள். இந்த வரைபடத்தில் பீன்ற புள்ளி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துகளினுடைய நிலை வெக்டரை குறிக்குது. அதாவது கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பில் ஒரு துகளினுடைய நிலை வெக்டரை குறிப்பதானது இந்த வரைபடம். அடுத்து எடுத்துக்காட்டு 2.13 படத்தில் காட்டப்பட்டுள்ள PQRS புள்ளிகளில் உள்ள துகளிகளினுடைய நிலை வெக்டர்களை காண்க. இப்போ பியில் இருக்கக்கூடிய துகளினுடைய நிலை வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? RP வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப். RP வெக்டர் P எங்கே இருக்குது? எக்ஸ் அச்சில் மூணாவது கோட்டில் இருக்குது. அப்படின்றப்ப அது எப்படி எழுதலாம்? RP வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப். அடுத்து Q புள்ளியினுடைய நிலை வெக்டரை நம்ம எப்படி குறியிடலான்னு பார்ப்போம். RQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 5i கேப் ப்ளஸ் 4j கேப். ஏன் எப்படி எழுதியிருக்காங்க? இந்த Qன்ற புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா XY தளத்தில் இருக்குது. இந்த Qன்ற புள்ளி இருக்குது இல்லையா, அந்த புள்ளிக்கு பொருத்தமான எக்ஸ் கூறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5. ஏன்னா அதுக்கு கீழே நேராக ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அது எங்கே போய் ஜாயின் ஆகுது? 5வது கோட்டில் ஜாயின் ஆகுது. ஸோ இதான் அது 5, அதாவது எக்ஸ் அச்சில் 5வது கோடு அப்படின்றப்ப 5i கேப். அதே போல் Q புள்ளியிலேருந்து வரையக்கூடிய கிடைமட்ட கோடு ஒய் அச்சில் எந்த கூறோட இணையுதுன்னு பாருங்கள். 4வது கூறு. 4வது கூறோட இணைகிறனால நம்ம எப்படி எழுதுவோம்? ப்ளஸ் 4j கேப். இந்த ஐ கேப்ன்றது எக்ஸ் அச்சினுடைய ஓரலகு வெக்டர், ஜே கேப்ன்றது ஒய் அச்சிற்கான செங்குத்து ஓரலகு வெக்டர். அடுத்து ஆர் புள்ளியில் இருக்கக்கூடிய துகளினுடைய நிலை வெக்டர் எப்படி எழுதலாம்? ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -2i கேப். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் ஆர் அப்படின்ற புள்ளி எங்கே அமையுது? நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் 2வது புள்ளியில் எக்ஸாக்டாக அமையுது. அப்படின்றப்ப -2i கேப். அடுத்து எஸ் புள்ளியில் இருக்கக்கூடிய துகளினுடைய நிலை வெக்டர் எப்படி எழுதலாம்? RS வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 6j கேப். ஏன் எப்படி எழுதியிருக்காங்க? ஃபஸ்ட்டு எஸ்ன்ற புள்ளி எங்கே இருக்குது பாருங்கள். XY தளத்தில் இருக்குது, ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷனில் கீழ்ப்பகுதியில் இருக்குது. அப்படின்றப்ப அந்த எஸ் புள்ளிக்கு செங்குத்தான கோடு எக்ஸ் அச்சில் எந்த புள்ளியில் இணையுதுன்னு பாருங்கள்? 3வது புள்ளியில் இணையுது. அப்போ எக்ஸ் கூறு என்னவாக இருக்கும்? 3i கேப் மைனஸ். அதே போல் எஸ் புள்ளியிலேருந்து வரையப்படக்கூடிய கிடைமட்ட கோடு ஒய் அச்சில் எத்தனாவது புள்ளியோட இணையுது பாருங்கள்? 6வது கூறோட இணையுது. அப்படின்றப்ப -6j கேப். அப்போ இது எப்படி எழுதலாம்? RS வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 6j கேப். அடுத்து எடுத்துக்காட்டு 2.14 தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் உள்ள மனிதர் ஒருவர் வடக்கு நோக்கி 2 மீட்டரும் கிழக்கு நோக்கி 1 மீட்டரும் பின்பு தெற்கு நோக்கி 5 மீட்டரும் நடக்கிறார். இறுதியாக மேற்கு நோக்கி 3 மீட்டர் நடந்து ஓய்வு நிலைக்கு வருகிறார். இறுதி நிலையில் அம்மனிதனுடைய நிலை வெக்டரை காண்க.
முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய கருத்துக்களினுடைய அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், வரைபடம் வரைஞ்சிக்கணும். வடக்கு நோக்கி 2 மீட்டர், கிழக்கு நோக்கி 1 மீட்டர், தெற்கு நோக்கி 5 மீட்டர், இறுதியாக மேற்கு நோக்கி 3 மீட்டர். ஸோ அதுக்கேற்றாப்புல என்ன செஞ்சுருக்காங்க, படம் வரைஞ்சிருக்காங்க. அந்த எல்லா புள்ளிகளும் நம்ம என்ன செஞ்சிடறோம், இணைச்சிடறோம். இப்போ படத்தில் இருக்கக்கூடிய நேர்குறி எக்ஸ் அச்சை கிழக்கு திசையாகவும் நேர்குறி ஒய் அச்சை வடக்கு திசையாகவும் எடுத்துக்கிறோம். இப்போ பயண முடிவில் பீன்ற புள்ளியில் மனிதனுடைய நிலை வெக்டர் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அது எப்படி எழுதலாம், ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -2i கேப் -3j கேப். இது எப்படி வந்துச்சுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ படத்தில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, பீன்ற புள்ளி தான் என்னது, இறுதி புள்ளி. இதுதான் என்னது, அந்த மனிதனுடைய நிலை வெக்டரை குறிக்கக்கூடிய ஒரு புள்ளி. இப்போ இந்த பீன்ற புள்ளி எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, -x மற்றும் -y தளத்தில் இருக்குது. அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்குது, அதாவது நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ அந்த பி வெக்டர்லேருந்து நம்ம என்ன செய்யணும், கிடைமட்ட கோடு வரையணும். கிடைமட்ட கோடு வரைகிறோம், அதே சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், செங்குத்து கோடு வரைகிறோம். இந்த கிடைமட்ட கோடு ஒய்ஹெச்சில், அதாவது -yஹெச்சில் எத்தனாவது புள்ளி கூரோட இணைது பார்த்தோம்னா, 3வது கூரோட இணைது. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், -3j கேப்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி பீன்ற புள்ளியிலிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு -x அச்சுடன் எத்தனாவது புள்ளியில், அதாவது எந்த கூரோடு இணைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா -2. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், -2i கேப்னு எழுதுவோம். அப்போ பீனுடைய நிலை வெக்டர் இறுதியில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -2i கேப் -3j கேப். அடுத்தது கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. ஃபஸ்ட்டு கடந்த தொலைவுனா என்ன, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருளானது கடந்து சென்ற பாதையினுடைய மொத்த நீளம் தான் என்னது, கடந்த தொலைவு அப்படின்ட்டு சொல்லுவோம். இது ஒரு நேர்குறி ஸ்கேலர் அளவு அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே போல் இடப்பெயர்ச்சினா என்ன, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருளினுடைய ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் என்னது, இடப்பெயர்ச்சி. அதாவது பொருளினுடைய இரு நிலைகளுக்கும் இடையே உள்ள மிக குறைந்த தொலைவு அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யலாம், இடப்பெயர்ச்சியை வரையறை செய்யலாம். இந்த இடப்பெயர்ச்சியோட திசையானது தொடக்க புள்ளியிலிருந்து இறுதி புள்ளியை நோக்கி இருக்கும் ஒரு வெக்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ இடப்பெயர்ச்சிக்கும் கடந்த தொலைவுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம என்ன செய்யலாம், இந்த படத்தின் மூலமாக அறியலாம். படத்தை நல்லா பாருங்க. கடந்த தொலைவு அப்படின்றது குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருளானது கடந்து சென்ற மொத்த பாதையினுடைய நீளம் தான் என்னது, கடந்த தொலைவுன்னு சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா, பொருளினுடைய ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு தான் என்னது, இடப்பெயர்ச்சி. அடுத்தது எடுத்துக்காட்டு 2.15. உங்கள் பள்ளிக்கூடம் உங்கள் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என கருதுக. வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கும் பின்னர் மாலை பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கும் வருகிறீர்கள் எனில் இந்நிகழ்ச்சியில் நீங்கள் கடந்து சென்ற தொலைவு மற்றும் அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? தீர்வு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன, படத்தை பாருங்களேன். வீடு, பள்ளிக்கூடம். முதல்ல வீட்டிலிருந்து காலையில் கிளம்பி 2 கிலோமீட்டர் பயணம் செய்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். திருப்பியும் மாலையில் பள்ளிக்கூடத்துலேருந்து அதே 2 கிலோமீட்டர் பயணம் செய்து வீட்டுக்கு வரோம். அப்போ கடந்த தொலைவு அப்படின்றது என்னென்னா, ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையேயான மொத்த பாதையினுடைய நீளம். அப்போ ஆரம்ப நிலைங்க, ஆரம்பம்ன்றது எங்கேருந்து கிளம்புறோம், வீட்டிலேருந்து கிளம்பி 2 கிலோமீட்டர் போயிட்டு அதே 2 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறோம். அப்போ மொத்த பயணம் செய்த நீளம் என்னவாக இருக்கும், 2 கிலோமீட்டர் ப்ளஸ் 2 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது, 4 கிலோமீட்டர். அப்போ கடந்து வந்த பாதையினுடைய மொத்த நீளம் என்னது, 4 கிலோமீட்டர். இதுதான் என்னது, கடந்த தொலைவு. இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும், இடப்பெயர்ச்சின்றது நமக்கு தெரியும், ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இப்போ ஆரம்பத்தில் எங்கேருந்து கிளம்புறோம், வீட்டிலேருந்து கிளம்புறோம். இறுதியில் எங்கே வரோம், வீட்டுக்கு தான் வரோம். அப்போ ஆரம்ப நிலையும் வீடு தான், இறுதி நிலையும் வீடு தான். அப்போ ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னது, சுழி. அப்போ இந்த பயணத்தின் போது அடையக்கூடிய இடப்பெயர்ச்சி என்னவாக தான் இருக்கும், சுழியாக தான் இருக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு 2.16. ஒரு தடகள வீரர் 50 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவ ஓடுபாதையில் 3 முறை சுற்றி வருகிறார். அவர் கடந்த தொலைவு மற்றும் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடந்த தொலைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுவோம். வட்டப்பாதை அப்படின்றப்ப கடந்த தொலைவு இந்த பாதையினுடைய மொத்த நீளம் தான் கடந்த தொலைவு. அப்போ
வட்டப்பாதைன்றப்ப அதனுடைய மொத்த நீளம்ன்றது என்னது, அதனுடைய சுற்றளவை தான் குறிக்குது. அப்போ அந்த ஒரு வட்டப்பாதையை எத்தனை தடவை சுற்றி வராரு, 3 தடவை சுற்றி வராரு. அப்போ 3 இன்ட்டு அந்த ஓடு பாதையினுடைய சுற்றளவு. அப்போ 3 இன்ட்டு சுற்றளவு என்னது, வட்டத்துடைய சுற்றளவு நமக்கு தெரியும் 2πr. அப்போ 3 இன்ட்டு 2π இன்ட்டு ஆரம் என்னது 50 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது நம்ம பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன, 300 π மீட்டர் அப்படின்றது என்னது, தடகள வீரர் கடந்த மொத்த தொலைவு. இங்கு பையனுடைய மதிப்பாகிய 3.14 பிரதியிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 942 மீட்டர். இதுதான் அது அந்த தடகள வீரர் கடந்த மொத்த தொலைவு. அடுத்து தடகள விட அணிந்த இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுழி. ஏன்னா அவர் எந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்தாரோ திருப்பி அதே புள்ளிக்கு வரும் பொழுது ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலையும் என்னது சேமாக இருக்கிறனால அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு என்னவாயிருது, சுழி ஆயிடுது. அப்போ இடப்பெயர்ச்சி என்னது, சுழி. அடுத்து கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பில் இடப்பெயர்ச்சி வெக்டரை நம்ம எப்படி குறியீடு செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த படத்தை பாருங்களேன். XY தளத்தில் P1 P2 என்ற 2 புள்ளிகளை கொடுத்துருக்காங்க. P1ல புள்ளியினுடைய நிலை வெக்டர் என்னது R1 வெக்டர், P2 புள்ளியினுடைய நிலை வெக்டர் என்னது R2 வெக்டர். அப்போ அந்த R1 வெக்டருடைய வெக்டர் கூறுகளை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. R1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப் ப்ளஸ் z1 k கேப். அதே மாதிரி P2 புள்ளியில் நிலை வெக்டர் R2 வெக்டர் எப்படி எழுதலாம் பாருங்க. R2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு x2 i கேப் ப்ளஸ் y2 j கேப் ப்ளஸ் z2 k கேப். அப்போ இரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம். இடப்பெயர்ச்சினா என்னது, இரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு அப்படின்றப்ப எப்படி எழுதலாம். del r vector is equal to r2 vector minus r1 vector is equal to இந்த r2 வெக்டருடைய கூறுகளையும் r1 வெக்டருடைய கூறுகளையும் பிரதியிட்டு சுருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, x2 minus x1 into i cap plus y2 minus y1 into j cap plus z2 minus z1 into k cap. இந்த சமன்பாடு தான் என்னது, கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பில் இடப்பெயர்ச்சி வெக்டரை கணக்கீடு செய்ய பயன்படக்கூடிய ஒரு சமன்பாடு. அடுத்த எடுத்துக்காட்டு 2.17. படத்தில் காட்டியுள்ளவாறு துகள் 1 P புள்ளியிலிருந்து Q புள்ளிக்கு நகர்கிறது எனில் துகள் அடைந்த இடப்பெயர்ச்சியினுடைய வெக்டர் மற்றும் இடப்பெயர்ச்சியின் எண் மதிப்பை காண்க. தீர்வு பாருங்க. ஃபர்ஸ்ட் இடப்பெயர்ச்சி வெக்டருக்கான தீர்வு, அதுக்கான ஃபார்முலா எழுதிக்குவோம். del r vector is equal to r2 vector minus r1 vector. அடுத்து r1 வெக்டர்னா என்ன, r2 வெக்டர்னா என்னன்றதை எழுதிடுவோம். r1 வெக்டர் எப்படி எழுதலாம். r1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு i கேப் ப்ளஸ் j கேப். இங்கே P புள்ளி பாருங்களேன். P புள்ளிக்கான x கூறு எனது 1, அதே போல் y கூறு எனது 1. அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்க, i கேப் ப்ளஸ் j கேப். அடுத்து r2 பாருங்கள். r2 வெக்டர் எப்படி இருக்காங்க பாருங்கள், 4i கேப் ப்ளஸ் 2j கேப். அதாவது Q புள்ளிக்குரிய x கூறு எனது 4, Q புள்ளிக்குரிய y கூறு எனது 2. அதனால தான் எப்படி இருக்காங்க, 4i கேப் ப்ளஸ் 2j கேப். அடுத்து இப்போ r1 கேப் கிடச்சிருச்சு, r2 கேப் கிடச்சிருச்சு. அப்போ ஈக்குவேஷனில் பிரதியிடுங்க. del r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் i கேப் ப்ளஸ் j கேப் இஸ் ஈக்குவல் டு 4 minus 1 into i கேப் ப்ளஸ் 2 minus 1 into j கேப் which is equal to 3i கேப் ப்ளஸ் j கேப். ஸோ இதானது இடப்பெயர்ச்சி வெக்டருக்கான விடை. அடுத்து இடப்பெயர்ச்சி வெக்டருடைய எண் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம். del r is equal to root of 3 square plus 1 square is equal to root 10 அலகு. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியை தொடர்பு படுத்தி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். கொடுக்கப்பட்ட நேரத்தில் இயங்கும் பொருள் கடந்த தொலைவு எப்போதும் நேர்க்குறி மதிப்பை மட்டுமே பெற்றிருக்கும், சுழி அல்லது எதிர்க்குறி மதிப்பை பெறாது. கொடுக்கப்பட்ட நேரத்தில் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி நேர்க்குறி, சுழி அல்லது எதிர்க்குறி மதிப்பினை பெற்றிருக்கலாம். பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி பொருள் கடந்த தொலைவுக்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும், ஆனால் ஒருபோதும் கடந்த தொலைவை விட அதிகமாக இருக்காது. இரண்டு புள்ளிகளுக்கு இடையே பொருள் கடந்த தொலைவு பல்வேறு மதிப்புகளை பெற்றிருக்கும், ஆனால் அப்புள்ளிகளுக்கு இடையேயான இடப்பெயர்ச்சி ஒரே ஒரு எண் மதிப்பினை மட்டுமே பெற்றிருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.